சேப்பாக்கம் பகுதி வியாபாரிகளே, ஆட்டோ ஓட்டுநர் தொழிலாளர்களே, இந்த ஆர்ப்பாட்டம் நாடாளுமன்றத்தில் இந்திய பாஜக மதவாத மோடி அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய இந்தியாவின் இன்றைக்கு நாடாக இருக்கிறது சொன்னால் இந்திய ஒன்றியம் ஒரு நாடாக கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டுகள் இந்திய ஒன்றியமாக பல்வேறு ஒலி பேசுகின்ற நாட்டில் வாழ்கின்றன. பல்வேறு சாதி பேசுகின்ற மக்கள் இந்த நாட்டில் வாழ்கிறார்கள். இந்த நாட்டில் பிரிட்டிஷார் இந்த நாட்டை வைத்து வெளியேற பிறகு நாடு விடுதலைக்கு பின்னால் இந்த நாட்டை உருவாக்கக்கூடிய பொறுப்பு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒப்படைக்கப்பட்டது. எப்படி என்று சொன்னால் இந்த நாடு இன்றைக்கு நடைபெறுவது புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சாதனம் தான். அந்த அரசியலமைப்பு சாதனத்துடன் இந்த கட்டமைப்பால் தான் 75 ஆண்டுகள் இந்த நாடு இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நாடு ஒரு மதசார்பற்ற நாடாக இன்றைக்கு இருக்கிறது சொன்னால் காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர். அப்படிப்பட்ட அரசியல் சாசனத்திலே ஒரு மதசார்பற்ற நாடாக இந்த நாடு ஒரு செக்குலர் ஸ்டேட்டாக இந்திய ஒன்றியம் இருக்கிறது சொன்னால் அதற்கு காரணம் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் என்பதை நாம் யாரும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த நாடாளுமன்றத்தில் துரதிருஷ்டவசமாக இந்த மதவாத பிஜேபி RSS கும்பல் ஆட்சி அதிகாரத்தை கடந்த 10 ஆண்டுகளாக அவர்கள் இந்த நாட்டை நாசம் செய்திருக்கிறார்கள். இந்த நாட்டை எடுத்துக் கொண்டிருக்கிறது இந்த மதவாத RSS பிஜேபி மோடி தலைமையிலான அரசு முற்றிலுமாக இன்றைக்கு உழைக்கும் மக்கள் இந்த நாட்டிலே வாழ முடியாது என்ற ஒரு நிலையை முற்றிலுமாக இந்த நாட்டை சீர்குலைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு எல்லா துறையிலும் அரசியலமைப்பு சட்டத்தில் மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய எல்லா துறையும் அவர்கள் தாக்கத்தை செலுத்துகிறார்கள். நீதிமன்றத்தில் அவருடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறார்கள். இன்றைக்கு இந்த நாட்டினுடைய கட்டமைப்பை அத்தனையும் சீர்குலைத்து விட்டார்கள். நாடாளுமன்றத்தை சீர்குலைத்து விட்டார்கள். நீதித்துறையை சீர்குலைத்து விட்டார்கள். சட்டத்துறையை இந்த மோடி அரசு சீர்குலைத்து விட்டது. எல்லாவற்றையும் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய இந்த அரசியல் சாதனத்துக்கு எதிராக ஒரு சட்டவிரோத அரசு நாடாளுமன்றத்துக்கு வெளியே இன்றைக்கு இந்த மோடி மக்கள் விரோத ஆட்சி நடத்திருக்கிறது. இன்றைக்கு ஏன் இவர்கள் இன்றைக்கு அம்பேத்கர் சொன்னார் பயப்படுகிறார்கள் சொன்னால் குறைந்தபட்சம் இவர்கள் இந்த அரசியல் சாசனத்தை மீறி எதுவும் செய்யவில்லை. அதை மீறி எத்தனையோ செயல்கள் இந்த மக்கள் பாஜக அரசு செய்தாலும் கூட இன்றைக்கு இந்துராஜ மயம் என்று சொல்கிறார்கள். நாட்டை ஒரு மதவாத நாடாக அறிவிப்பதற்கு முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு இந்த அரசியலமைப்பு சட்டம் அதற்கு எதிராக இருக்கிறது. இந்த மோடி கும்பலுக்கு அரசியல் சட்டம் அதற்கு எதிராக இருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கு அவர்கள் நாடாளுமன்றத்திலே இந்த ஒரே நாடு ஒரு தேர்தல் நிறைவேற்ற முடியாது என்று சொன்னாலும் கூட இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே அவர்கள் அந்த கோரிக்கை வைக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் அவர்களுக்கு இன்றைக்கு பெரும்பான்மை இல்லை என்று சொன்னால் கூட அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற மசோதாவை நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் பெரும்பான்மை இல்லாத போதே மக்கள் நடந்து முடிந்த 2026 நாடாளுமன்றத்திலே இந்த கும்பலை மக்கள் ஆதரிக்கவில்லை. அப்படி இருந்தும் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே கொட்டமடிக்கிறார்கள். அரசியல் சாசனத்துக்கு எதிராக அம்பேத்கருக்கு எதிராக அவர்கள் பேசுகிறார்கள். அம்பேத்கர் என்று பேசுகிறீர்களே, அம்பேத்கர் என்று
பேசுகிறீர்களே எம்பிக்கள் என்று சொல்லுகிறார்கள். அம்பேத்கர் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே 75 ஆண்டு கால இன்றைக்கு ஆண்டிலே அரசியல் சாசனம் குறித்து ஒரு விவாதம் வருகிறது. அந்த விவாதம் தொடர்ச்சியாக அதை ஒட்டி விவாத நிகழ்ச்சியிலே அம்பேத்கர் என்று பேசுகிறீர்களே, அம்பேத்கர் பேரை உச்சரிப்பதை விட பகவானின் பேரை கடவுளின் பேரை உச்சரித்தால் சொர்க்கத்தை அடையலாம் என்று ஒரு மாபெரும் வேலையை இழிவுபடுத்துகிறார். ஒரு அரசியல் சாசனத்திலே உறுதிமொழி எடுத்துக்கொண்டு இப்படி ஒரு கேவலமாக ஒரு மாபெரும் வேலை அவமதிக்கிறார் என்றால் இந்த மோடி கும்பலிடம் நாம் எதிர்பார்க்க இதை சந்தித்தால் இந்த ஆர்ப்பாட்டத்தை, இந்த மோடி அரசை, பகவான் அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நமக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். அவர்களே, இது வன்மையாக கண்டிக்கப்படுகிறது. இது இந்த நாட்டை முற்றிலுமாக இந்த நாட்டை சீர்குலைத்து நாடு என்பது உலகில் வந்த வாழ முடியாத ஒரு உயர்சாதி ஆர்ப்பணிய முதலாளித்துவ கட்டணத்தை நாடு கொண்டு போகக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு அவர்கள் உருவாக நினைக்கிறார்கள். இதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய அரசியல் சாசனம் இந்த கட்டமைப்பு அவர்கள் தடையாக இருக்கிறார்கள். ஒருபோதும் இதை அனுமதித்து இருக்காது. இன்றைக்கு நாடு முழுவதும் இந்த போராட்டம் இன்றைக்கு வெடித்திருக்கிறது. இந்தியா முழுவதும் வெடித்திருக்கிறது. அவர்களை ஒவ்வொரு வீடு தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ்நாடு எங்கும் இன்றைக்கு போராட்டம் வெடித்திருக்கிறது. தமிழ்நாடு இன்றைக்கு ஆளும் கட்சி கூட தமிழ்நாட்டிலே இந்த கோரிக்கை வைத்து தமிழ்நாடு முழுவதும் ஆளும் திமுக கூட இந்த போராட்டத்தை எடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த மோடி அரசை நாம் வீட்டுக்கு அனுப்புவதை இந்த போராட்டம் ஓயாது. அமித்ஷாவை நாம் பதிலீட்ட செய்து வரை மோடி